ஆலு மெத்தி ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாய், பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ்லேயே நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை க்யூபாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு 90% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயக்கீரை நிறைய ஆட் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லைனா உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக 1/4 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லஞ்சுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய முருங்கைக்காய் பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு முருங்கைக்காயில் உள்ள சதப்பகுதி இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. 5 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பரான முருங்கைக்காய் பிரட்டல் ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரட்டல் சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு மறக்காமல் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.